முதலாவதாக 14ஆம் சங்கீதம் முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். Psalm 14 verse 1. 14th chapter, Psalm 14 verse 1. தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறார். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். The fool had said in his heart, the fool had said in his heart, there is no God. தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறார். நீங்கள் இந்த காலங்களிலே செய்தியின் தலைப்பு fools in the Bible. வேதத்திலே சொல்லப்பட்ட எழுதப்பட்ட மதியற்றவர்கள் அல்லது மதிக்கெட்டவர்கள். அவர்கள் சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தையிலே தேவன் இல்லை என்று தன் இருதயத்தில் மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் யாராவது ஒருவர் ஏதாவது உங்களை உணர்வு உள்ளவன் அந்த வசனத்தை வாசிக்கிறார். மதிக்கெட்டவன் தன் இதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அதாவது மதிக்கெட்டவன் சொல்லுகிற வார்த்தை. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறது நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. ஒருவரும் இல்லை. கர்த்தருடைய காலங்களிலே fools in the Bible. பொதுவாக டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் திட்டுவாங்க. ஏன்னா ஒரு ஃபூலாக பண்ணிட்டீங்க, ஒரு முட்டாளாக பேசிட்டீங்க, நடந்துட்டீங்க. வீட்டில் பெரியவங்க சின்னவங்களை திட்டுவாங்க, புருஷன் மனைவியை திட்டுவாங்க. அது முட்டாளா பேசிட்டு முட்டாள்தனமான கேள்வி கேட்கிறீங்க என்று அடிக்கடியாக கேள்விகளிலே முட்டாள்தனம் என்ற வார்த்தையை பொதுவாக எல்லாரும் பயன்படுத்துவோம். நம்ம யோசிக்கூடாதா? அவசரப்பட்டு பேசிக்கிறீங்க, முட்டாள்தனமா பேசிக்கிறீங்க. நான் சற்று இந்த வசனத்தை படித்து தியானித்துக் கொண்டிருக்கும்போது fools in the Bible வேதத்திலே சொல்லப்பட்ட மதியற்றவர்கள், அது நமக்கு இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பேசுகிற எனக்கு கொடுக்கும் இதை ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்களும் நானும் மதிகேடாகவோ மதியற்றவர்களாகவோ செயல்படாமல் நம்மை கர்த்தர் காத்துக் கொள்வாராக. அதுக்காக நாம் வசனத்தை கொஞ்சமாக தியானிக்கலாம். இந்த இன்ட்ரடக்ஷன் இன்னொரு வசனத்தை நினைவுபடுத்துகிறேன். வாசிக்கலாம். 53ஆம் 13ஆம் சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். மன்னிக்கவும், 10ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். துன்மார்க்கன் தன் கர்வத்தினாலே தேவனை தேடான். அவன் நினைவுகளெல்லாம் தேவனை தன் கர்வத்தினாலே தேவனை தேடான். அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதை அவனைகள் துன்மார்க்கன். அப்படியானால் அவனும் ஒரு மதியற்றவன் தான். இன்ட்ரடக்ஷன் சொல்றாங்க. அதுவும் அவனும் ஒரு ஃபூல் தான், மதியற்றவன். அவன் தேவனை தேடான். 53ஆம் சங்கீதம் 1வது வசனம். Psalm 53 1 சங்கீதம் 53. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். 53:1. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து
அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. கவனிங்கள். அவன் நன்மை செய்கிறவன், நன்மை செய்யாதவர்கள் யாரானாலும் மதிக்கட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. அது நன்மை என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய நன்மை காணப்படுகிறது, சரீர பிரகாரமான நன்மை. இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி ஆவிக்குரிய நன்மை, சரீர பிரகாரமான நன்மை, பணத்தின் மூலமாக நன்மை செய்வது, தன்னுடைய தன்னுடைய தனத்திலிருந்து கொடுத்து நன்மை செய்வது, வித்தியாசப்பட்ட நன்மைகளை குறித்து எல்லாருக்கும் தெரியும். நான் இந்த வசனத்தையும் வார்த்தையும் மதியற்றவன் மதிக்கெட்டவன் fools in the Bible இதை குறித்து தியானிக்கும் பொழுது முதலாவதாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 14:9 வாசிங்க. 14:9 முதலாவது fools make a mock. பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள், நீதிமன்றத்துக்குள்ளே தயவு உண்டு. கவனிங்கள், இங்கிலீஷ் பைபிள்ல fools make a mock at sin என்றால் மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள், நீதிமான்களுக்கோ நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. கவனிங்கள், முதலாவது மதியற்றவர்கள் மதிக்கட்டவன் மதிக்கட்டவன். இவங்கெல்லாம் பாவத்தை குறித்து ஒரு பரியாசம் பண்ணுவார்கள். முதலாம் சங்கீதத்தை குறித்து நமக்கு எல்லாரும் நன்றாக தெரியும். பரியாசக்காரர்கள் உட்கார்ந்திடத்தில் உட்காராதே. நமக்கு நன்றாக தெரிந்த வசனம் அது. அதாவது பாவத்தை பரியாசம் பண்ணுவாங்க. பாவத்தை ரொம்ப பரியாசம், இதெல்லாம் ஒரு பாவமா? இது கூட கிறிஸ்தவ சமுதாயத்துல பெண்டிகாஸ்டல் உலகத்துல இதெல்லாம் பாவமா? early days of Pentecostalism, ஆதி அப்போஸ்தலர் காலத்திலிருந்து நம்முடைய காலத்திலே 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பெண்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இப்பொழுது இருக்கிற பெண்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கு. எல்லாம் அதை பார்த்துருக்க மாட்டேங்க ரொம்ப பேரு. அதாவது பெண்டிகாஸ்டல் சொல்லும் பொழுது நான் ஒரு பாப்பேன், ஒண்ணுமே ஒரு ஏழை போல இருக்கணும்னு அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது. நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு உபதேசமும் இருந்தது. லேண்ட் வாங்காத, ஒண்ணுமே செய்யாத, நீ கத்தரையே பார்த்துட்டு அப்படியே இருந்தா போதும், கத்தர் அப்படியே நடக்குவாரு. அந்த மாதிரி கத்தர் சொல்லாது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்து கொண்டு நீ வேர்வை சிந்தி உழைக்கணும்னா ஆதாம் ஒரு வார்த்தை கடுமையா சொன்னாரு, ஏவாளுக்கும் ஒரு கடுமையா சொன்னாரு. அந்த கண்டனை, அந்த வேதனையான வார்த்தை நமக்கு தெரியும். அதனால ஒரு காலத்துல பெண்டிகாஸ்டல் லேண்ட் வாங்கினா பாவம், எதுனால எதை தொட்டாலும் பாவம், எதை கேட்டாலும் பாவம், எதை சொன்னாலும் பாவம், ஒரு பிரசங்கமே பண்ணுவாங்க. those days அதான் நீங்க அந்த பிரசங்கம் கேட்டிருக்கீங்களான்னு நான் கேட்டிருக்கேன். பெக்யூலியரா இருக்கு, ஆனாலும் கொஞ்சம் அப்படியே ரிஃபைன்ட் ஆகும். யோசிச்சு பார்க்கணும், இதெல்லாம் சரியா இப்படி கத்தர் இப்படிலாம் கத்தர் சொல்லி சொன்னார் அப்படிதான். நீ வேர்வை சிந்தி ஜீவாரம் முழுவதும் நீ பூமியை பண்படுத்தி வேர்வை சிந்தி அதனால் வருகிற உழைப்பை நீ தான் சமாளிக்கணும். அது போல ஏவாளுக்கு முத்திர பாக்கியத்துல இருக்கிற கஷ்டம் அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது fools make a
sin. அதாவது மூட பாவத்தை மூட மூட ஒருத்தர் இல்ல மூட தூரம் ஒரு 5-6 பேர் சேர்ந்து சொன்னாங்க. இதெல்லாம் என்ன பெரிய கிறிஸ்டியன்ஸ் அவங்களாம் நான் அல்லேலூயா கொடுத்தாரு வெள்ளை ட்ரெஸ் போட்டு வராங்க இல்ல அல்லேலூயா கொடுத்தாருனாங்க இன்னும் கொஞ்சம் நகை எல்லாம் ஒன்றுலாம் சாதியை தான் போட்டாங்க. யோசிச்சு பாருங்க. மூட மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். ஏன்னா மதி இல்லாதவர்கள் மதி கெட்டவர்களை வேதம் ஆங்காங்கே fools முட்டாள் மூடர்கள் என்று அழைக்கிறது. அவர்கள் பரியாசம் நம்முடைய நடக்கை நம்முடைய டே டு டே ஸ்பிரிச்சுவல் லைஃப் இதெல்லாம் பரியாசம் பண்ணுவாங்க. நீ ஒண்ணுமே இல்லை சாதாரணமா இருந்தாலும் யாரும் கிட்ட வரமாட்டாங்க. நீங்க கொஞ்சம் வித்தியாசமான பைபிள்ல ஒரு இடத்துல இருக்குது peculiar people நூதனமான peculiar people. நம்ம குறித்து இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுது peculiar people. வேற வசனத்தை எடுத்து சொல்ல நேரம் இல்லை. இப்படி மூடர் பலவிதமான பரியாசத்தை முக்கியமாக கிறிஸ்தவர்களாய் உண்மையாக இயேசுவை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களை குறித்து பரியாசம். நாமினல் கிறிஸ்டியன்ஸ் பயமே கிடையாது. அதான் கோயிலுக்கு உலகத்தார போல ஜீவிப்பாங்க. நீங்களும் நானும் உலகத்தில் இருந்தாலும் இயேசு சொன்னது போல we are not of the world. நாம் உலகத்தார் அல்ல. யோவான் 12ஆம் அதிகாரத்திலே அந்த ஜெபத்திலே உலகத்தார் அல்ல உலகத்தார் not of the world not of the world. நீங்கள் நானும் உலகத்தாரை போல இல்லாதபடியினாலே ஒரு சில மூடர்கள் நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்கள் உலகத்தார் அல்ல. அவர்கள் disciples of Jesus are called not of the world. அவன் உலகத்தார் அல்ல. என்னை போல இயேசுவை போல என்னை பின்பற்றுகிறவர்கள் முழு ஆத்மா பலத்தோடு சிந்தையோடு முழு அன்போடு பின்பற்றுகிறவர்கள் உலகத்தார் அல்ல என்று யார் சொன்னார்? இயேசு சொன்னார். அதாவது பிதாக்கள் அல்ல, பரிசுத்தவான்கள் அல்ல, நீதிமான்கள் அல்ல, பவுல் அல்ல, இயேசுவே சொல்றார் நான் உலகத்தார் அல்லாதது போல. அது எங்கே? யோவான் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல உலகத்தார் அல்ல அவர்கள் உலகத்தார் அல்ல. ஏன்னா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு உண்மையாவே கர்த்தருக்காக ஜீவிக்கிறவர்கள் not of the world உலகத்தார் அல்ல. அப்படிப்பட்டவர்களை இந்த வேதம் மூட மூட பாவத்தை குறித்து அதாவது ஏதோ சாதாரணமா பரியாசம் அல்ல பாவத்தை குறித்து இதெல்லாம் பாவமா? இயேசு இப்படிதான் சொன்னாரா? சினிமா பார்க்கறது பாவமா? சர்க்கஸ் போவது பாவமா? யோசித்து பாருங்க. இதெல்லாம் எல்லாம் பைபிள்ல கிடையாது. பைபிள் ஆன்சர் கிடையாது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். அப்போ இத மூட பாவத்தை குறித்து பரியாசம் எத்தனையோ பாவங்கள். சில பாவங்களை குறித்து கிண்டலும் கேலியும் செய்கிற fools in the Bible. They are called fools in the Bible. அது வேதத்தின் அடிப்படையிலே அந்த பாவங்களை சுட்டி காண்பித்து இதெல்லாம் பாவம் இப்படிதான் ஆண்டவர் கேட்க மாட்டார். இதெல்லாம் இயேசு கேட்டாரா? இப்படி இயேசு சொன்னாரா? பல பிரசங்கத்தில் இப்படிலாம் பேசினாரா?
இப்படிதான் சீஷருக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீங்களா ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து பேசுறீங்கன்னு சில மூடர் பேசுவார்கள். ஆழமான வார்த்தை, யோசிக்கக்கூடிய வார்த்தை. அதனால தான் சொல்றேன், பைபிளே சொல்லப்பட்டிருக்குது, fools make a mock at sin. பாவங்களை மூட, பாவங்களை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். அதான் பாவம். இயேசு இப்படி செய்ய சொல்லியே செருப்பு இல்லாம நடக்க சொன்னாரா? செருப்பு இல்லாம ஊழியம் செய்ய சொன்னாரா? சிலருக்கு செருப்பு போடாம இருப்பது அவங்களுடைய விருப்பம். எல்லா இடங்களிலும் சிலர் பார்த்துருக்கேன், அவன் செருப்பே போட மாட்டான். எனக்கு இப்படிதான் கர்த்தர் சொன்னாரு, இதான் என்னுடைய பிரதிஷ்டை. அதை பரியாசம் பண்ணுவான். அதான் சொன்னேன், fools make a mock. ஏனால் நீங்கள் நாடும் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது மூடர்கள் நம்மளை சுற்றிலும் காணப்படுகிறார்கள் என்று யோசிக்கிறோம். பாவங்களை குறித்து, இதெல்லாம் பாவம் இல்லை, அதெல்லாம் பாவம் இல்லை, இப்படிதான் இயேசு சொல்லல. நீங்களா ஏதோ உங்களுக்கு ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு இதான் தலை, இதான் வாழை, இதான் கை, இதான் காதல் பண்றீங்க. இது மூடர்கள் சில காரியங்கள் பாவம் இல்லை என்று நினைத்து அறிக்கையிட்டு அவர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், வாசிங்கள். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் அந்த முதல் பாயிண்ட்ல இந்த குறிப்பு 10:23. தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு, புத்திமானுக்கோ ஞானம் உண்டு. இங்கிலீஷ் வேர்ட்ல மிஸ்சீஃப் மிஸ்சீஃப் வாசிக்கலாம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு, மூடனுக்கு விளையாட்டு, விளையாட்டு. புத்திமானுக்கோ ஞானம் உண்டு. அந்த வசனம் ரொம்ப ஆழமான வார்த்தை. 23வது வசனம் 10:23 மறுபடியும் நம்ம வாசிக்கலாம். தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு. It is as fun to a fool to do mischief. டீச்சர் சொல்லுவாங்க, ரொம்ப mischief தான், ரொம்ப அட்டகாசம் பண்றான், ரொம்ப mischief, ரொம்ப கெடுதல் பண்றான். அவனும் நான் சும்மா இருக்க மாட்டேங்கிறான், அந்த பசங்களையும் சும்மா இருக்க மாட்டேங்கிறான் சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் கிட்ட. டீச்சர்ஸ் சொல்லுகிற ஒரு குறை என்னன்னா, இந்த பையன் இந்த பொண்ணு இந்த கிளாஸ்ல ரொம்ப டூ மிஸ்சீஃப். அது போல நீங்க கூட சில விதமான ஒரு மிஸ்சீஃப் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. அட்டகாசமும் பரிகாசமும் எனாட்டாவும் இவர்கள் பண்ணி கொண்டிருப்பார்கள். அதான் யோசித்து பாருங்க. கூட வசனம் சொல்லுது இந்த இடத்துல 23 தீவினை செய்வது, தீவினை, அதாவது நான் சொல்றேன், தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு. to do mischief. அவங்களுக்கு விளையாட்டாக செய்வாங்க. பெரியவங்களா இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க, நீதிமான்களா இருக்கலாம். இன்னும் நீங்க முட்டாள்தனமா பேசுறீங்க, முட்டாள்தனமா நடக்கிறீங்களே, நம்ம ஆயுதமாய் நம்ம சொல்லுவோம். நிகழ்ச்சியாக இந்த வார்த்தை எல்லார் வீட்டிலையும் பேசப்படுகிற வார்த்தை. ஊழியக்காரனுடைய வீடும் விசுவாசிகளோட என்ன இவ்வளவு அதீனமாக முட்டாள்தனமாக பேசுறாரு, என்ன ஒன்றும் புரியல என்று நாம் சொல்லுவோம். அது போல இந்த இவங்க டூயிங் ஈவல், மிஸ்சீஃப்னா டூயிங் ஈவல், அதான் அர்த்தம். அதனால நீங்கள் நான் முதல் குறிப்பை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அவர் மூட, அவர் பாவத்தை, அந்த பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுவார்கள். எல்லாம் பாவம் இல்லை, இப்படிதான் பைபிள் சொல்லுதா, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடக்கணும்னு இருக்குதா? நீங்களா ஒரு பவுண்டரி வச்சுக்கிட்டு, நீங்களா ஒரு சட்டம் வைக்கிறது என்று
இரண்டாவதாக வாசிக்கலாம் 15ஆம் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். 5வது வசனம். மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியப்படுத்துகிறான். A fool despises his father's instruction. A fool despises his father's mischief or his father's instruction. மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியப்படுத்துகிறான். மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான். ஏன்னா நீங்க தாய் தகப்பன அநேக கனம் பண்றது. I'm talking to those who are blood washed believers. As for me and we will serve the Lord. நானும் என் வீட்டாளர்கள் கர்த்தரை சேவிப்போம். அந்த குடும்பத்துல அப்படிப்பட்ட குடும்பத்துக்குள்ள தகப்பனுடைய புத்தியை அலட்சியம் பண்ணுவாங்க. மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறார். அதாவது நீங்க நானும் நன்றாக நினைக்கிறோம். என்ன இந்த பிள்ளைங்க கொஞ்சம் கூட கீழ்ப்படிங்க. அப்பா எப்படி இருக்காரு, அம்மா எப்படி இருக்கிறாங்க, பிள்ளைங்க ஏழாவதாகவோ இருக்கிறதே என்று நாம் பேசுவதோடு யோசிப்பது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல முக்கியமான despises his father's instruction. ஏனால் அலட்சியம் பண்ணுவோம். கணித்து கொள்ளுதல், கவனித்து நடக்கணும், கவனித்து நடக்கணும். அதை பத்தி சொன்னாலும் பிடிக்காது. ஏன்னா தானோ ஜீவிப்பாங்க பிள்ளைகள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை வேதம் என்ன சொல்லுகிறது? You are a fool. நீ ஒரு மூடன், நீ ஒரு மூடன், நீ ஒரு மதிக்கட்டவன், நீ ஒரு முட்டாள். நான் சொல்லல, இந்த வார்த்தை அவ்வளவு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. A fool despises his father's instruction. ஏன்னா தாய் தகப்பனுடைய வார்த்தையை கேட்கணும். இந்த 10 கட்டளைகளில் முதலாவது கட்டளை என்ன? தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக. இருக்குதா இல்லையா? நீதிமொழி யாத்திராகமம் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா வசனத்துல வார்த்தை எழுத அழகாக இருக்கக்கூடிய 20ஆம் அதிகாரம் 12வது வாசிகள். Exodus chapter 20 verse 12. எல்லாரும் தெரிந்த வசனம் தான். தாய் தகப்பனே கனம் பண்ணுவாயாக. நீங்க அநேக கனம் பண்ண மாட்டாங்க. இருக்கிற வரைக்கும் அப்பா அம்மா கிட்ட எந்த அளவுக்கு கலக்க வேண்டுமோ, என்னென்ன வாங்க வேண்டுமோ வாங்கிடுவோம். வீட்டிலதான் நடந்தது, நான் கண்ணால பார்த்துருக்கேன். அதனால பெரிய பெரிய சச்சரவுலாம் நடந்தது. போய் நான் சமாதானம் பண்ணியிருக்கிறேன். இப்போ இப்போ அலட்சியம் பண்ணோம். வயதாயிட்டா பிள்ளைங்க வந்து ரொம்ப துச்சமா அலட்சியமா பேசுறோம். இன்னைக்கு நான் கொடுக்குற காலத்துல தான் உங்களுக்கு, நான் கொடுக்குற காலத்துல தான் உங்களுக்கு தான் செய்யறேன். மாத்திரை மருந்துலாம் வைக்கிறேன், உங்களோட சாப்பாடு போடுறேன். தாய் தகப்பனை அடிக்கிற பிள்ளைகள், அதாவது வயதான காலத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேங்க. வயதான அம்மா இருப்பாங்க, வயதான அப்பா இருப்பாரு, தேவையில்லாம அடிப்பாங்க. ரொம்ப ரொம்ப பார்த்தாங்க. நான் சொல்லியிருக்கேன், அப்படிலாம் செய்யக்கூடாது. இது ரசிக்கப்பட்டவங்க, டான்ஸாக எடுத்தவங்க, அப்பா அம்மா வயசாயிடுச்சு, நீடித்த நாட்கள் கத்தர் கொடுத்துருக்காரு. அதுவே ஒரு பெரிய கிருபை. தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக. ஏன்னா ஆனர் மேக்கத்துக்குள்ள சந்தோஷப்படுத்து. அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்துவாயானால் நீ பாக்கியவான், நீ பாக்கியம்.
இதே செய்வார். தாய் தகப்பனை கனம் பண்ணணும், வயசானாலும் கனம் பண்ணணும், தூக்கி சுமந்தாங்க, உங்களை பாதுகாத்தாங்க, உங்களை வழி நடத்தினாங்க, உங்களை வந்து கட்டி அரவணைச்சு கொண்டு போனாங்க, பாவத்தில் விடாதபடி கர்த்தரை ஜெபிச்சு. அப்ப வயதான காலத்துல கூடவே போல வசனம் சொல்லுது, the fool despiseth his father's instruction. அப்பா அம்மா சொல்றத நான் வந்து அதை வந்து ஒரு மாதிரி ஒரு விளையாட்டாக, ஒரு முட்டாள்தனமாக, முடியாது எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லணும். படிக்காத தாய் தகவல் எங்க பிள்ளைங்கெல்லாம் படிச்சிருக்கிறாங்க. சில வயதான தாய் தகவல் பள்ளிக்கூடத்துக்கு போனதே கிடையாது. ஆனாலும் அவர்கள் தங்கள் குடும்பத்தை நேர்த்தியாக நடத்தி கொடுக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் இந்த உலகத்திலே கர்த்தர் வைத்து இருக்கிற கிருபைகளில் வந்து நம்முடைய தாய், நம்முடைய தகப்பன் மறக்கவே கூடாது. எத்தனையோ கிருபைகள் இருக்குது, பற்பல கிருபைகள் பகிர்கின்றார். அதில் ஒரு கிருபை யுவர் மதர், யுவர் ஃபாதர். நல்லா புத்தியை தட்டி யோசித்து அத்தனை நீங்கள் நான் சோதனை பண்ண வேண்டும். தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக. முதல் 3 வசனத்துல ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறது. தாய் தகப்பனை குறித்து தெய்வனால் வாசிக்கலாம். உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், பிள்ளைகள் இது நியாயம். நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடிப்பதற்கும், பூமியிலே உன்னுடைய வாழ்நாள் லைஃப் ஸ்பேன் நீடிப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவார்கள். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவார்கள் என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. முதலாம் கற்பனை. ஏதோ மாசத்துல முதலாம் வாக்குத்தத்தத்தை கேட்டுட்டு அதை குறித்து ஜெபிக்கிறது. அதெல்லாம் வந்து பிற்காலத்துல உலகத்துல வந்த ஃபர்ஸ்ட் மார்னிங் சர்வீஸ். அது எப்படி வந்ததுன்னா, அது சிஎஸ்ஐ புத்தகம்ல 1ஆம் தேதி மாசத்துல ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஜெப கூட்டம் பார்த்தது. அதுதான் வந்து சிஎஸ்ஐ புத்தகம்ல இருந்துதான் அதுக்கு பெண்டிகாஸ்ட் உள்ள வந்தது. அந்த மாதிரி 1ஆம் தேதி காலையில 6ஆம் தேதி போய் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுவாங்க. அதை பிடிச்ச மாசம் தான் ஜெபம் பண்ணுவாங்க. அப்பதான் வருஷத்துக்கு 12 வாக்குத்தத்தம் தான். உண்மை அப்போது அதெல்லாம் அவசியம் தான். ஆனால் எல்லா வார்த்தைகளும் நமக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். நீங்கள் நான் அதனுடைய சமூகத்திலே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது. அதான் ஃபோல் ஏட்டி. அந்த ஃபோல் வந்து அந்த மதியற்றவன் மூடன் ஆயத்தாக்குடைய புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான். அப்படியானால் நீங்கள் நான் எப்படி இருக்கணும்னு யோசிக்கணும். ஆயத்தாக்குன வந்து அலட்சியம் பண்ணக்கூடாது. நாம் ஆயத்தாவை அலட்சியம் பண்ணுவோம்னால் அம்மாவை அப்பாவை எவ்வளவு மட்டம் தட்டி கீழ்த்தரமா நடத்துகிறோமோ அதே ரிப்பீட் ஆகும். ரீசைக்கிள் இங்க ஆரம்பிச்சு இங்க முடிஞ்சிட்டு அதே இடத்துல ஆகும். அதனால நீங்கள் நான் ஆயத்தவர்களை கடன் பண்ணி கடைசி வரைக்கும் காப்பாற்றுவோமானால் அது ஒரு பெரிய கிருபை, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், அது ஒரு பெரிய நன்மை. அநேக இடங்களில் நான் பிள்ளைங்க அப்பா அம்மா வச்சு நீ ஒரு மாசம் பாரு, நான் ஒரு மாசம் பாரு, எல்லாம் என் தலையிலே வந்து இப்படியே விட்டாரு. ஷேர் பண்ணுவாங்க. பொண்ணுல அவங்களுடைய நல்ல கேட்ட வீட்டுப்படி. ஆனாலும்
கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். அதனால்தான் சபையை காட்டிலும் சபையில் உள்ள ஆவியானுடைய கிரியை காட்டிலும் குடும்பத்திலே நடக்கிற காரியத்தை கர்த்தர் உன்னிப்பாக கவனித்து என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கர்த்தர் கணக்கெடுப்பாராக. நீங்கள் நானும் நன்றாக உணர்ந்து மூன்றாவது உள்ள ஒரு மூடன் மூன்றாவது காரியம் 120 நீதிமொழிகள் 20 அதிகாரம் 3 வசனம் வாசிங்கள். 20 அதிகாரம் 3 வசனம். வழக்குக்கு விளக்குவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். ஒவ்வொரு மதிகட்டவன் every fool வசனம் சொல்லு will be meddling. சும்மா என்னையே மெடல் பண்றிய, என்னையே பூச்சி நோண்டி கேட்கிறிய, நீ அது பெரிய பையன் மூத்த பையன் போய் கேளு, அண்ணனை கேளு, உன் தங்கச்சி கேளு, உன் தம்பியை கேளு. சும்மா இங்கிலீஷ் பைபிள் படிச்சீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்கு. பட் every fool will be meddling. ஏன் என்னையே போட்டு நோண்டி எடுக்கிற, என்னையே போட்டு மானால வாங்குறீங்க? ஏன்னா வசனம் சொல்லுகிறது அந்த இடத்துல மூடன் வீணான சண்டைகள். வசன வாசிகள் மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. தப்பு இல்லை. வழக்குக்கு விலகுவது கோர்ட்டு கேஸ் கிடைக்கலாம். ஆனா இங்கிலீஷ் பைபிள் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது strife, a man who seeks from strife. நமக்கு சண்டை வேணாம், சண்டை சச்சரவு வேணாம், விலகாம இருப்பான். அவன் தான் ஞானவான். அவன் தான் ஒரு புத்தி உள்ள கன்னிகை தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, சண்டைக்கு விலகி இருக்கணும். ஒரு பிள்ளை இருக்கும்போது பிரச்சனை இல்லை. 4-5 பிள்ளை இருந்து மருமகன் வரும்போதுதான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி இருந்து அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு ஆவியான காலை வேண்டியதே பேசுகிறார். என்ன பேசுகிறார்? வசனம் சொல்லுகிறது, a fool will be the meddling. A fool, but every fool will be meddling. Every fool. அதாவது இந்த இங்கிலீஷ் பைபிள் வார்த்தையின்படி அந்த மூடன் அடிக்கடி தேவையில்லாம மெடல் பண்ணும். மெடலிங். சும்மா என்னையே தொந்தரவு பண்றீங்க. மெடலிங். என்னையே போட்டு நோண்டி எடுக்கிறீங்க. என் போய் அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, அண்ணனுக்கு, எல்லாம் என்னையே போட்டு சாடுறீங்க. என்னையே போட்டு நிம்மதி இல்லாம ஆக்குறீங்க. அந்த இடத்துலதான் வழக்குக்கு விலகுவது, சண்டைக்கு விலகுவதுதான் உச்சிதம். அதுதான் மேன்மை, அதுதான் ஆறுதல், அதுதான் சமாதானம். ஒண்ணு இல்ல, வாய் பேசி கொஞ்சம் விஷம் கட்டியோ கொஞ்சம் ஒரு பேசி ஏதோ படிக்கணும் வைங்க. அன்னைக்கெல்லாம் ஜெபிக்க முடியாது, அன்னைக்கெல்லாம் வேதத்தை படிக்க முடியாது, அன்னைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படும். அதனாலதான் வசனம் சொல்லுது, வழக்குக்கு விலகுவது, சண்டைக்கு விலகுவது. சண்டைக்கு விலகணும், பிரச்சனை வேணாம். மருமகன் செய்யறது ஒத்து போவாது, மருமகன் செய்யுது. எல்லா வீட்லயும் ஒண்ணுங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் வீட்டிலும் இன்லாஸ் ப்ராப்ளம். மருமகன் மதர் எல்லாம் நாட்டுக்கெல்லாம் பிரச்சனை எல்லா வீட்லயும் இருக்கு. அதை விட்டு விலகுவது மிக மிக மிக
அப்படிப்பட்ட சண்டையை கிளப்பி விட்டு வேடிக்கை பார்க்கிற அத்தோடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை குறித்து என்ன சொல்லுது? He's a fool. அவன் ஒரு மதிகேடன். அவன் ஒரு மதிக்கெட்டு பேசுகிறான், மதிகேடனாக பேசுகிறான். ஆழமான வார்த்தை ஒரு குறிப்பு. மூன்றாவது குறிப்பு, அதாவது மூன்றாவது குறிப்பு என்ன? Ceasing strife. Ceasing from strife. அந்த போராட்டத்திலிருந்து, சண்டை சச்சரவிலிருந்து மெடல் பண்ற அந்த மெடலிங்கிலிருந்து நீக்கினாம விலகி இருக்கணும். இது ஒரு ஆழமான வார்த்தை நான் சொல்றேன். அதை கேட்கிறீர்கள். 17ஆம் அதிகாரம் 14 வாசனம் 17 இதே மூன்றாவது குறிப்பு 17 14. சண்டையின் ஆரம்பம் மகளை திறந்து விடுவது போல இருக்கும். ஆதலால் விவாதம் எழுப்பும் முன் அதை விட்டுவிடு. மறுபடியும் வாசிங்க. சண்டையின் ஆரம்பம் மகளை திறந்து விடுவது போல இருக்கும். ஆதலால் விவாதம் எழுப்பும் முன் அதை விட்டுவிடு. சண்டையின் ஆரம்பம் before entering battle. சண்டை வந்துச்சு, மனஸ்தாபம் வந்துச்சுன்னா அவனோட சொல்லுவான், இவனோட சொல்லுவாங்க, இவனோட சொல்லுவாங்க, அதுக்கு பெருசாயிடும். இதையாச்சும் வேதம் சொல்லுகிறது, வழக்குக்கு விலகுவது, சண்டைக்கு விலகுவது, மனஸ்தாபத்துக்கு விலகுவது, எரிச்சலுக்கு விலகுவது, இதெல்லாம் நீங்கள் நானும் நன்றாக யோசிக்கணும். கர்த்தர் விலகி இருப்பதுதான் நீங்கள் நானும் யோசிக்கிறோம். அதை தேவையில்லாமல் மெடல் பண்ணி அதை தொட்டு பார்த்து சீண்டி அதை பார்ப்போமானால் நீங்களும் நான் கர்த்தருக்கு முன்பாக we are called to மதிக்கெட்டவன், மதிக்கெட்டவள் என்று வேதம் சொல்கிறது. வழக்கு சண்டை வேணும். அதிலே மூடர் அப்படி இல்லை. மூடர் எப்பவுமே சீண்டி சண்டை தேவையில்லாம போய் அவனை டச் பண்ணி அவனுக்குள்ள ஒரு ஈகோவை டச் பண்ணி எதையாவது பேசி எதையாவது சொல்லி வீண் மனஸ்தாபத்தை உருவாக்குகிற பிள்ளைகளும் உண்டு, புருஷனும் உண்டு, மனைவிமார்களும் உண்டு, இல்லா மருமகன் உண்டு. வீட்டுல இருக்கிறது நடக்குது. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, உத்தம இருந்ததே தோடு என் வீட்டிலே நடந்தது, எப்பொழுது என்னிடத்தில் வருவே. I will walk uprightly. I will walk uprightly. என் வீட்டுல நான் உத்தம இருந்ததே தோடு நடந்து கொள்வேன். இப்படிப்பட்ட கிருபையை அந்த நமக்கு பாடுறாங்க. வழக்குக்கு விலக அல்லது சண்டைக்கு விலகி நடக்க காணப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் நான் வேதத்தின்படி we are all fools. மதிக்கட்டவன் போல நாம் அழைக்கப்படுவோம் வேதத்தின்படி. நான்காவதாக வாசிக்கலாம் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 Samuel chapter 26. அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையா இருந்தபடினாலே இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான். மறுபடியும் வாசிங்கள். அப்பொழுது 1 சாமுவேல் 26:21. அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையா இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான். I have played the fool. I have played. வார்த்தை முக்கியம். I have played the fool. நான் ஒரு மதியற்றவனாக மதிகேடனாக நடந்து கொண்டேன். மகா பெரிய பாவம் செய்தேன். சவுல்
எப்படியாவது ஈட்டியினாலே அவருடைய ஜாவலின் ஈட்டியினாலே அந்த ஜாவலின் எங்க இருக்குன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த தரையில இப்படி குத்தி வச்சிருப்பாங்க. சண்டைக்கு போறப்ப தரையில வைப்பாங்க. அது போல அவன் அந்த ஈட்டியை வைத்துக் கொண்டு அதை தன்னுடைய பவர் தன்னுடைய அந்த ராஜாங்க வல்லமை வைத்துக் கொண்டு எப்படியாயிலும் தாவீதை முடித்து கட்ட வேண்டும், தீர்த்து கட்ட வேண்டும் என்று சவுலின் இருதயத்திலே கண்காணம் காட்டிக் கொண்டிருக்கிறான். நல்லா படிச்சீங்கன்னா தெரியும். முடிந்தால் வாசிக்கின்ற ஒரு சில வசனங்களை நான் தருகிறேன். 22ஆம் வசனம் வாசியுங்கள். அதற்கு தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது. வாலிபனில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும். ஈட்டி அவனுடைய பவர், ராஜாவுடைய வல்லமை காண்பிக்கிறது. 24ஆம் வசனம் வாசியுங்கள். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருப்பதனால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாகி விடுவாராக என்றார். ரெண்டு வசனம் ரொம்ப அழகான வார்த்தை. ஈட்டியினாலே அவனை குத்துவதற்கு அவன் எத்தனை பண்ணான், ஆனால் கர்த்தருடைய கிருபை அவனை காத்துக் கொண்டது. ஆமென். அதெல்லாம் நல்லா யோசித்து நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த வசனத்திலே இன்னொரு வார்த்தை நான் முக்கியப்படுத்த 1 சாமுவேல் 24:5 வாசிகள். 1 சாமுவேல் 24:5. 1 சாமுவேல் 24:5. தாவீது சவுலின் சால்வை உங்களை அழுத்து கொண்டது. அறுத்தபடினாலே அவன் மனது அழுத்து கொண்டிருக்கிறது. 2 சாமுவேல் 24:10. 2 சாமுவேல் 24:10. 2 சாமுவேல்ல அவன் லக்கம் பார்க்கணும். அவன் எண்ணி பார்க்கிறான். தன்னுடைய இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை எண்ணி பார்க்கிறான். இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை பாதித்தது. அவனை பாதித்தது. கவனிங்கள், ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த ஈட்டியினாலே சாதாரண ஒரு வஸ்திரத்துக்கு அர்த்தம். தன் முனையை வெட்டினான். அப்படியானால் கர்த்தரை கையில ஒப்பு கொடுத்தார் சொல்லாத மாதிரி செஞ்சான். ஓ சகோதரே, you are in my hand. சொல்லுவோம், என்ன இருந்தாலும் என் வீட்டுக்குள்ள தானே இருக்கிற, என்ன இருந்தாலும் என் வீட்டுக்குள்ள தானே, நான் தண்ணி குடிச்ச மாட்டேன், உள்ளதானே இருக்கிற, பார்த்துக்கலாம். அது போல ராஜாவுடைய வஸ்திர ஸ்கர்ட்டை கட் பண்ணான். ஆகினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய அவனுடைய விரோதமாக இருந்தபடினாலே அவனுடைய இருதயம் அலட்டி கொண்டிருந்தது. இருதயம் அடித்து கொண்டிருந்தது. மனது அடித்து கொண்டிருந்தது. ஏன்னா கவனியங்கள், நாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த சவுல் தன்னுடைய பவரினால, வல்லமையினால, ஈட்டின் வல்லமையினாலே முடித்து கட்ட வேண்டும் என்று யோசித்தார். ஆனால் ஒரு வகையில சவுல் அவன் சொன்ன, I played the fool. Each fight I played the fool. நான் மதியற்றவனாக செய்தேன். இன்னைக்கு நீங்களும் நான் குடும்பத்திலே உள்ள நபருக்கு நிமித்தம் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, சகிக்க முடியாத சூழ்நிலை, ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை, தனக்கு அடுத்தது இவன் வந்துருவான் யோசிச்சுட்டு சவுல் எத்தனையோ பிளான் பண்ணான். அதெல்லாம் ஃபியூட்டைல், அதெல்லாம் ஃபெயிலியர் ஆச்சு. அப்பொழுதுதான் இதோ I played a fool. நான் மதியற்றவனாய் செய்தேன். நீங்களும் நானும் வீட்டுக்குள்ள, பிள்ளைகள் மத்தியில், குடும்பத்தாருக்குள்ள,
within the four walls. புருஷன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள யோசித்து பாருங்க, எத்தனை முறை மதியற்றவனாக சில காரியங்களை ஒரு ஃபூலிஷாக, ஒரு ஃபூல், ஒரு மதிகேடாக செய்திருக்கிறோமா இல்லை? ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், ஒரு ஸ்டெப் ஊழியம் செய்கிறோம். But we are playing a fool. ஒரு மதியற்ற ஒரு காரியத்தை செய்யணும், செஞ்சோம் தெரியாம, செய்யறோமோ தெரியாம செய்யறோம். காலை வேளையிலே இந்த செய்தியிலே ஆவியானவர் என்னோடு பேசி, நீர் ஒரு ஆளை, ஒரு அதிகாரியை வைத்திருக்கிறீர். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசியுங்கள். அந்த பவுல் ஒரு பவர்ஃபுல், ஒரு அதிகாரத்தில் இருக்கிறான். அவன் ஒரு தலைவர், அவர் ஒரு எம்ப்ளாயி, அவன் ஒரு ராஜாங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தர் கொடுத்தார் அவனுக்கு. அது போல ரோமர் 13 எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியிருக்கிறவன். எந்த மனுஷனும் அவனுக்கு ஊழியக்காரனோ, எம்ப்ளாயியோ அல்லது லோயர் கேடரோ, யாரா இருக்கட்டும், ஒரு ஊழியக்காரனோ, எல்லாரும் அதிகாரம், எந்த மனுஷனும் அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனால் அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. தேவனால் அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்படுகிறது. எல்லா உலகம் முழுவதும் உள்ள கட்சி எல்லாமே, எல்லா அதிகாரங்களுடைய ஆபீஸ் எடுத்துக்கலாம், ஊழியத்தில் எடுத்துக்கலாம், நம்முடைய சுப்பீரியர், சீஃப் பாஸ்டர், யாரும் சபானிக்கு எல்லாரும் கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்கள். இதுல நீங்களும் நான் சவுல போல ஒரு ஃபூலிஷாக, ஒரு ஃபூல் கேம் விளையாடுவோமானால், நீங்கள் நானும் கர்த்தரிடத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவன் உணர்ந்தான், எப்படியாவது தாவீதை முடிச்சிட்டு பார்த்தான், முடியல. கர்த்தர் அவனை பாதுகாத்தாதானே நமக்கு தெரியும். ஏன் அவன் கையில் அந்த ஈட்டி வல்லமை, ராஜாங்கத்தின் வல்லமை இருக்கிறது. அந்த அதிகாரத்தை வச்சு எதுவான வளரலாம் பார்க்கலாம். கர்த்தர் அதை விட அனுமதிக்கிறது. அது உணர்ந்தவனாக, ஓ தாவீதே, ஒவ்வொரு ஆளுநர் போல அவன் அறிக்கையிடுறான். I played a fool. நான் ஒரு மதியற்றவனாக செய்திருப்பா. அதுபோல உங்களுடைய அதிகாரி மேல உள்ளவங்க ஒரு நாள் உங்களை கூட்டு கண்டிப்பா மன்னிப்பு கேட்பாங்க. நடக்கும், இன்னைக்கு நாளைக்கு நடக்கும். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் உங்களுக்கு மேல இருக்கிற காரியங்கள் ஒருவேளை உங்களுக்கு வேறு விதமாக நடத்தினாலும் கர்த்தர் அவர் உள்ளத்திலே கிரியை செய்து எல்லாவற்றையும் மாற்றுவாராக. இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகள், உங்களுடைய வேலை ஸ்தலமானாலும், ஊழியத்தின் பாதையானாலும், கரடு முரடான சூழ்நிலை ஆனாலும், எல்லாவற்றையும் தேவனானவர் இறங்கி அந்த சிச்சுவேஷன் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். கடைசியாக இன்னொன்று 5வது முடிக்கிறேன், வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே, அவனை யார் கூப்பிட்டா? கர்த்தரே கூப்பிடுறார். அவனை தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். ஆத்துமா இந்த ராத்திரியில் எடுக்கப்படுமானால் அப்பொழுது நீ சேகரித்தவர்கள் யாருடையதாகும்? ஏனால் நீ சேர்த்து வைத்த பொருள்தான் யாருடையதாகும்? ரிச் மேன், நல்ல ஐஸ்வர்யவானுடைய கதை நல்லா தெரியும். அவன் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறான். அது முன்னாடி நம்ம வசனம் வாசியை பார்க்கலாம். பின்பு நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி
எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடு சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொள்ள. வெளியே சொல்லல, இது மாதிரி தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டார். அவ்வளவுதான் சொன்னாங்க. அந்த ஆக்ஷனுக்குள்ள கிரியைக்குள்ள போல, அது போல நீங்களும் நானும் வெளியே கிரியை செய்வதற்கு முன்பாக we are planning. இதுல சிந்தையில we are thinking about our family, we are thinking about our future. Give us our daily bread. அன்றன்றுள்ள அப்பம் எங்களுக்கு அல்லது அன்றன்றுள்ள ஆகாரம் எங்களுக்கு தாரும். daily bread. அத முழுதாரா இல்லையா? நாம என்ன செஞ்சா என்ன யோசனா, இதை இடிச்சு pull the bond and build a greater bond. இடிச்சிட்டு கலைஞர்ந்து பெருசா கட்டி சேர்த்து வைக்கணும். தப்பு ஒண்ணு இல்லை. அவன் இருதயத்துல நினைத்ததை செயல்களிலே கொண்டு வருவதற்கு முன்பாக தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே ஓ ஃபூல் கற்றுக்கிறார். அப்படின்னா ஐந்தாவதாக அவனுக்கு இருக்கிறது என்ன, அவனுக்கு இருக்கிறது என்ன பாயிண்ட். முக்கியமாக நான் அவனை குறித்து யோசித்தது மணி லவ்விங் ஃபூல், மணி லவ்விங் ஃபூல். அவருடைய பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக சேர்த்து வைக்கிறது தப்பு இல்லை. இயேசு கூட இந்த 5000 பேருக்கு மீதி எத்தனை கூட சேர்த்து 12 கூட மீதி சேர்த்து வச்சார். தப்பு ஒண்ணு இல்லை. பட் மணி மைண்ட் ஒண்ணு இருக்குது. இந்த ஃபூலை குறித்து தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே ஓ ஃபூல், ஓ மதிகேடனே என்று ஏன் சொல்றாருன்னா, உனக்கு இவ்வளவு பண ஆசை இருக்குதா? ஆனா அவசியம். இதே நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கிறது, பணம் எல்லாருக்கும் உதவும். நீங்களும் நானும் ஜீவிப்பதற்கு, வாடகை கட்டுவதற்கு, வேலை செய்வதற்கு சம்பாதிச்சாலும் முதல் செஞ்சு ஜீவிக்க முடியும். அது நம்ம மேல விழுந்த ஒரு கட்டளை. ஏதேன் தோட்டத்தில் நடந்த பாவத்தின் நிமித்தம் ஆதாம் ஏவாளும் அவஸ்தைப்பட்டு தான் ஜீவிக்கணும். என்னதான் ஊழியம் செய்யணும், என்னதான் விசுவாசம் நல்லா சம்பாதிக்கணும், நமக்கு உட்கூடும் நெருஞ்சலும் பிச்சு கொடுக்குறதுல இருக்குதா இல்லையா யோசிச்சு பார்க்கலாம். ப்ராக்டிக்கலா யோசிக்க எல்லாத்தையும். என்னதான் பணம் இருக்கட்டும், சொத்து இருக்கட்டும், லேண்ட் இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டி இருக்கட்டும், பிள்ளைங்கள்லாம் சம்பாதிக்கட்டும், 2 பசங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனாலும் முட்களும் இடிச்சலும் கஷ்டமும் வேதனை இருக்குது. அதுக்கு மத்தியில கர்த்தர் பூரண சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். லட்சத்தில் சமாதானம் இருக்கிறது, மகிழ்ச்சியினால கர்த்தர் அதெல்லாம் இருக்குது. ஆனா உலகத்துல இருக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுகளை அனுபவித்து தான் தீர வேண்டும். இந்த பூனை குறித்து இயேசு தேவன் சொன்னது, ஓ மதிகேடனே, தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே என்று சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து மதிகேடனே, மதிக்கட்டவளே என்று சொல்லாதபடி கர்த்தர் நம்மையும் நம் உண்டானவற்றையும் எல்லாவற்றையும் வேறு எடுத்து காத்துக் கொள்வாராக. அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. கர்த்தரால் தேவனாலே கிருபையா வானங்களாலே மதிக்கட்டவர்களாக fools in the Bible என்று நீங்கள் நானும் அதை நாம் தியானித்தோம். மதிக்கட்டு ஜீவிக்காதபடி கர்த்தருக்கு வேண்டிய கிருபை கர்த்தர் கொடுப்பாராக. மரியாத, அதாவது மூடர் பாவங்களை குறித்து, பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணினார்கள். அது மட்டும் 2வது தியானித்தோம். அந்த மூடர் கேட்டி தாய் தகப்பன அவ்வளவு வெறுக்கிற ஒரு மூடராக
மூன்றாவது குறிப்பிலே நீங்கள் நானும் நன்றாக யோசித்தார்கள். அந்த வழக்குக்கு விலகுவது, அதாவது சண்டை போடாமல் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். என் வீட்டுல இன்றைக்கும் பார்ப்பேன், அதாவது என் வீட்டுல பிரச்சனை வரும், என் வீட்டுல சண்டை சேர்க்கிற பழக்கம் டெய்லி அது ஒரு பாயிண்ட். உண்மையாவே ஊழியக்காரன் ஊழியம் செய்யற, ஆனாலும் என் ஃபேமிலிக்கு இன்னைக்கு ஜோம் பண்ணுவேன், பிள்ளைகளுக்கு ஜோம் பண்ணுவேன். எதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சாட்டி பேசுறதோ, எல்லாரும் சம்பாதிக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு பெருமை வரும். அதனால கர்த்தாவே குடும்பத்தை கர்த்தர் ஆளும் எல்லாத்தையும் எல்லாருடைய ஜெபிய சமாதானம், பூர்ண சமாதானம் என்று நாம் ஜெபிப்பது நல்லது. அது மட்டுமல்லாமல் இந்த இன்னொரு இடத்துல நம்ம மதி கெட்டவனாக, அந்த சவுல் வந்து அந்த தாவீதுடைய விஷயத்திலே மதியற்றவனாக சொல்றான். நான் மதியற்றவனாக நடந்தேன். நானும் குடும்பத்துக்குள்ளே ஒரு மதியற்றவனாக நடக்காதபடிக்கு நம்ம வேலை எடுத்து காத்துக் கொள்வாராக. ஐஸ்வர்யமான என்ன சொன்னான்? அந்த தேவனே அவனை பார்த்து சொன்னாரு, அவனை நோக்கி ஓ ஃபூல் என்றார், மதி கெட்டவனே, மதி இல்லாதவனே, நீ இப்படி யோசிக்காத. I'm giving daily bread. அன்றன்று உள்ள அப்பத்தை நான் உலகத்துக்கு, பரிசுத்தமான்களுக்கு, நீதிமான்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். Give us our daily bread. உலகம் முழுவதும் அது எந்த விதமான ஜாதி மத பேதமின்றி எல்லாருக்கும் கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிறாரு இல்லையா? பொதுவாக யோசிக்கணும். ஆகாயத்து பறவையாக இருக்கட்டும், மச்சங்களாகட்டும், நீரிலும் நிலத்திலும் ஆகாயத்திலும் யார் யாருக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் கர்த்தர் போஷிக்கிறார். ஐஸ்வர்யவனை பார்த்து சொன்னாரு, மணி மைண்டடா இல்லாமல் மதி கட்டவனே என்று சொன்னார். நாம் தியானித்தோம் ஃபூல்ஸ் இன் தி பைபிள். வேதத்திலே உள்ள மதி கட்ட இன்னும் அநேகம் உண்டு. இதோடு முடிக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் தேவனே, இந்த பொழுதும் உங்களை தாழ்த்தி விட்டு சமூகத்தை வருகிறோம். நாமே பேசுகிற நான் கேட்ட அனைவரும், பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் மதியற்றவனாக மதிகளை நிறைந்தவனாக காணப்படாதபடிக்கு எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஊழித்து சகல பரிசுத்தமான குடும்பத்தை நீதிமான்களை சபைகளை பாதுகாத்துக் கொள்வீர்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.